அந்த பக்கம் வேணாம், இந்த பக்கம் போலாம். மாமா மாமா என்னங்க என்னங்க எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க அத்தை, நீங்க இந்த பக்கம் போங்க, நீ இந்த பக்கம் போ. மாமா மாமா மெதுவா மெதுவா, ரொம்ப வெயிட்டா இருக்கேன் குருஜி. ஓகே ஓகே. அம்மா தனலட்சுமி உன்னை நான் வணங்கிக்கிறேன். டேய் சந்துரு, டைரி எங்கடா? யாரா நீங்க? எங்கடா இங்க? என்னடா வேணும்? எதுக்கு வந்தீங்க? சீக்கிரட், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மாமா எங்க? கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி வாங்க போயிருக்காரா கோப்பத்தா. இவன் யாரு? கண்ணே தூக்க முடியாம நின்னுட்டு இருக்கான். ஏய், நான் ப்ரொஃபஷனல் கில்லர், கில்லி தாதா. என் மாமா செட் பண்ணால் தான் நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிடுற, செத்துற போற. தேங்க் யூ. இவங்க யாரு? ஐஸ்வர்யா, உங்க மாமா வீட்ல தான் தூக்கிட்டு வந்தோம். அப்படின்னா இது நரசிம்மாவோட பொண்டாட்டி. டேய் இது போனண்டா, இதேடா தூக்கிட்டு வந்தீங்க. மரியாதை, பொம்பளைங்களை மதிக்கிறது தான் நம்ம சம்பிரதாயம். தனலட்சுமி அம்மா கிடைக்கிற வரைக்கும் இந்த ஐஸ்வர்யா ஆண்டி நம்ம கூட தான் இருப்பாங்க. டேய் இந்த போன நாரிக்கிட்டு இருக்குடா, உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சை ஏய், நாத்து அடிக்குதா? நம்ம இதடிச்சா நாத்து அடிக்காதுல. இது உனக்கு, நாத்து அடிக்காதுடா. சரி, அந்த பக்கம் போய் டைரி தேடுவோம். சரி போலாம் வாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கதான் எல்லாரும் இருப்பாங்க. அட கடவுளே, என்னங்களா இது? எல்லாரும் இங்கே வராங்க. சீக்கிரம் வந்து தொலைங்கயா. இங்க என்ன இருக்கு? இங்கதான் அந்த கிழவி எல்லா சீக்கிரட்டும் இங்கதான் ஒளிச்சு வச்சிருக்கோம். அந்த பணம் கூட இங்கதான் இருக்கு. அப்படின்னா அந்த சந்துரு தான் தூக்கிட்டு வந்திருப்பான். அவனை பிடிச்ச காமேஷ் கண்டிப்பா கிடைச்சிருவாரு. தம்பி சந்துரு, 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 டேய் சந்துரு. டேய் டேய் மாமா, கத்துனேன்னு வச்சுக்க உன்னை இங்கே புதைச்சிரும். உட்கார, ஒழுங்க உட்காரணும். எங்க போயிட்டாம? இது ஏன்டா இங்க இருக்கு? அந்த பூசாரி தான் தூக்கிட்டு வந்திருப்பானா? எப்போ ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு இருப்பானா? அந்த பைத்தியக்காரன் தான் தூக்கிட்டு வந்திருப்பான். சரி போலாம். நீயா? காமேஷ் எங்கேயாவது பாத்தியா? கண்டுபிடிச்சா அவனுக்கு கொண்டு விட்டு வாங்கியிருப்பேன்ல. என்னது? அதான் அந்த 50% ஷேர். அது சரி, கண்டுபிடிச்சோன்னு கொன்னுடாத. கையெழுத்து வாங்கின பிறகு கொன்னுடலாம். அப்ப நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கமா போறேன். கமா. நந்து, உங்க மாமாவை எங்க தேடியும் கிடைக்கல. அவங்க ஏதோ பண்ணிட்டாங்களோ. அவங்க எல்லாம் டம்மி. அவங்க என்ன பண்ண போறாங்க? திருட மட்டும் கிடைச்சானா அந்த பங்களாலேயே புதைச்சிடுறேன். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் அழாம வாங்க, போய் தேடுவோம். வாங்க வாங்க. என்ன பங்களானா இது? எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கு. வீடு எங்க இருந்தா எனக்கு என்னடா? நானே என் பொண்டாட்டி கண்ணு செத்துக்கிட்டு இருக்கேன். அவ கிடைச்ச உடனே எப்பறம் அதுல கைரேகை எடுக்கலாம்னு பாக்குறேன். அண்ணா, உங்க பொண்டாட்டினா? வாங்க 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 வாங்க, வந்து கைரேகை எடுங்க. அண்ணா போலீஸ் வராங்கண்ணா. அண்ணா வாங்க போயிடலாம் வாங்க. அட சந்துரு, டேய் எங்கடா போய் தொலைஞ்ச? சந்துரு, என் டைரி எங்கடா இருக்கு? உன்னை எங்கடா இந்த பில்டிங்ல தேடுவ? இந்த பொண்டி யாரா இங்க சுத்திட்டு இருக்கா? நமக்கு என்ன அதெல்லாம்? ஆனா ஃபிகர் பார்த்தா நச்சின்னு இருக்காளேடா. நச்சின்னு இருக்கா? போலீஸ் போலீஸ் போலீஸ். போலீஸ் எதுக்குடா இங்க வந்தாங்க? அண்ணா, நம்ம தொலைச்சதுல இருந்து காமிஷனும் கிடைக்கல, அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க.
அதனால நமக்கு என்னடா? அந்த நரசிம்மாவோட பொண்டாட்டியை மர்டர் பண்ணல, ஒருவேளை அந்த கேஸ்க்காக வந்திருக்கலாம்ல. ஓ இது என்னடா புது பிரச்சனை? ஏய் வாடா போலாம் போலாம். மாமா கிடைச்சாரா உங்களுக்கு? அத்தை இல்ல. வாங்க போய் பார்க்கலாம். அம்மா இவனுங்க யாரு? அவர்தான் உங்க மாமாவோட பிசினஸ் பார்ட்னர். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்பவும் சண்டை வந்துட்டே இருக்கும். அப்படின்னா எல்லாரும் மாமாவை தேடி தான் இங்க வந்திருப்பாங்க. கண்டிப்பா மாமா இங்க தான் இருப்பாரு. டென்ஷன் ஆகாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம். டேய் அம்மா தனலட்சுமி இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. போய் தேடுவோம். அம்மா அம்மா டேய் அம்மா தனலட்சுமி மேப் உருவத்துல கிடைச்சிட்டாங்கடா. இந்த மேப்பை வச்சு அம்மா தனலட்சுமி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அந்த தங்க பானையை எடுத்துக்கணும். இது என்னடா பேய் மாதிரி இருக்கு? இருக்கா போயிடுச்சா? சரியா சார். உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். என்னது சார்? திங்கிறது. கிளம்பு. ஒண்ணு இல்ல சும்மா காய்கறி இருக்கு. என்னடா இது பேய் படம் மாதிரி இருக்கு? இப்படி ஒருத்தன் வரான், இங்க ஒரு பொணம் இருக்கு, போலீஸும் வராங்க. எங்கடா எங்க மாமா? எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? தெரியாது சார். தெரியாது. அம்மா மேல சத்தியமா எனக்கு தெரியாது சார். என்கிட்ட இருந்து கொன்னுட்டல. என்ன சொல்ற சார்? வேற என்ன சொல்லுவான்? அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான் சார். அவன் அப்படிதான் சார் சொல்லுவான். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க சார், நான் பாத்துக்கிறேன். தம்பி காமேஷ் அந்த பணத்தை எங்க வச்சிருக்காரு? நிஜமா எனக்கு தெரியாதுண்ணா. அம்மா சத்தியமா அவர் தப்பிச்சிட்டாருண்ணா. கர்ம நீ என்கிட்ட உண்மையை சொல்லுடா. டேய் தம்பியை தூக்குங்க, கதவை சாத்துங்க, முழுசா சாத்துங்க. அண்ணா அண்ணா இங்க பாருங்க. என்னையே கொல்ல பாக்குறியா? உன் பார்ட்னர் தேடிட்டு இருக்காரு. சொன்னா உன் கதையை முடிச்சிருவாரு. இரு கூட்டிட்டு வரேன். அம்மா தனலட்சுமி அம்மா. அட ஐஸ்வர்யா ஆண்டி, ஆண்டி இங்கதான் இருக்கீங்களா? நீங்க தனியா இருக்கிறத பார்த்தா அந்த திருட்டு பசங்க உங்களை ஏதாவது பண்ணிடுவானுங்க. டேய் இந்த ஐஸ்வர்யா ஆண்டியே தனலட்சுமி அம்மா இருக்கிறதுக்கு கூட்டிட்டு போலாம் வா. நந்து உன் மாமா அங்கதான் இருக்காரு. எங்க இருக்காரு? வா காட்டுறேன். இங்கதான் இருக்காரு. ஆமா நிஜமாவா? இங்க பாரு. அங்க பாரு. இங்கதான் இருந்தாரு. எங்க போனாரு? என் பாக்கெட்ல இருக்காரு. எவனோ தூக்கிட்டு போயிட்டான் மறுபடியும். ஓம் தனலட்சுமி தாயே நமக. தங்க பணம் கிடைக்கணும் நமக. ஓம் தனலட்சுமி தாயே நமக. என்னடா இது? என்னடா இதெல்லாம்? அங்கேயே இரு. இந்த புதையல் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை நான் வேலைக்காரனா வச்சுப்பேன். இருங்க சார், நாங்க இருக்கோம்ல சார். அவங்கள விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முடிச்சிருவீங்களா? 1/4 மணி நேரத்துல முடிச்சிடற. நீங்க நாளே போச்சு, எந்த பிரயோஜனமும் இல்ல. இவன் ஏதோ பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கான், அவன் ஏதோ பூஜைங்கிறான், இன்னொருத்தன் கையெழுத்து போடுங்கிறான். என்னங்க நடக்குதுங்க? ஒயிட்ல கண்கோழி அம்மா தூங்கிட்டு இருக்கீங்களாமா? உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்களா? எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. பைத்தியக்காரா, கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டியா? வெக்கவா உனக்கு? அம்மா தாயே அப்படியாமா? அங்க வர சொல்றீங்களாமா? ஓகேமா, அப்படியே வந்துடுறோம். உங்க பேச்ச நிக்காத மீறி இருக்கோமா? இதோ வரோம். என்ன பண்றாங்க? எடுத்து கும்பிடு. ஏய் கண்ணத்தல்ல பைத்தியக்காரா, எங்கடா போய் தொலைஞ்சான்? அவன் கட்டி என் கையில கிடைக்கட்டும். செத்தாண்டா அவன். கடுனவா இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருண்ணா. எங்கடா தப்பிச்சு போ? ஏய் டக்குன்னு வா, நிறைய வேலை இருக்கு. வா எந்திரா வா. அந்த லேப்டாப் எங்க வச்சிருக்க சொல்லு. ஓ மாமா தாயே, அம்மா தாயே. என்னங்க? ஏய் மரியாதை எல்லாரும் வெளிய போயிடுங்க. இல்லனா இவன் தலை கண்ணாமனான் சதறிடும். என்ன பண்ண போற? அவங்க எல்லாம் வெளிய போனதும் இங்க இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவான்டா. ஐயோ ஆசைதான். நாங்க என்ன இங்க ஓடி பிடிச்சி ஆடவா வந்தோம்? அவனை புடிச்சு கொடுத்தா சொத்துல 50-50 குடுக்கறேன்னு இவங்க சொன்னாங்க. அப்ப ஏன் பங்கு? தனலட்சுமி ஏய்
ஆல்ரெடி ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது புல்லட் வெளியே வரதுக்குள்ள நீங்க எல்லாம் வெளியில போயிடுங்க. கம் ஆன். ஏய் கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. ஓ ஏய் போலீஸ் தனியா சொல்லுமா? கிளம்புங்க இங்க இருந்து. கேஷுவலா வந்தோம் போறோம். வாங்க போலாம். டேய் வெங்கட் அந்த பேப்பர் எடு. ஏய் மரியாதையா கையெழுத்து போடு. போடு போடு போடுறா. போடு கையெழுத்து போடு. போடு. ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சனா போட்டு தள்ளிடுவேன். மரியாதையா கண்ணை கொடு. ஹேய் ஹேய் அண்ணா சும்மா தானே சொல்லிட்டு இருக்கீங்க. ஹேய் நிஜமாவே சொல்லிட்டாங்க. வா போலாம். மாப்ள ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. சரியான ஆளு மாமா நீங்க. அடி பானு அடி, நல்ல அடி. நான் செஞ்ச வேலைக்கு இந்த அடி பத்தாது. நம்ம பொண்ண நந்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் சொத்து முழுக்க அடிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு தடையா இருந்த இவ்வளவு கொலை பண்ணணும்னு நினைச்சேன். தப்பு பண்ணிட்டேன் நந்து, என்ன மன்னிச்சிடுறா. என்ன மாமா இதெல்லாம்? பரவாயில்ல விடுங்க. அம்மா ஐ எம் வெரி சாரிமா. ஓகே. நந்து கொஞ்சம் எப்படி வாயேன். மாமா இந்த ஆஸ்தியை அனுபவிக்கிற உரிமையும் அருகதையும் எனக்கு இல்ல. இது எப்ப இருந்தாலும் உனக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டி. இந்த சொத்தோட டாக்குமெண்ட்ஸ். நீயும் அவ்வளோ ஜாலியா இருங்கடா. நாங்க கிளம்புறோம்டா. என்ன மாமா இது? இல்லடா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க இருப்பேன் நான் சொல்லு. நான் ஒரு அனாதையா இருந்தவன். என்னை நல்லா வளர்த்து படிக்க வச்சிருக்கீங்க. எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு என்னை விட்டு போயிருவீங்களா மாமா? நான் உங்க பையனா இருந்தா என்னை விட்டு போயிருப்பீங்களா மாமா? வேண்டாம் மாமா, நம்ம எல்லாம் ஒன்னாவே இருப்போம். God bless you. காத்தடிச்சா பறக்கிற குப்பை ஒரு நாள் தர இறங்கிதான் ஆகணும். ரொம்ப அண்ணா கார் தான் துடைக்கணும். மேடம் என்னடா உன் பிரச்சனை? வீட்டுக்காக கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்தீங்கன்னா. டேய் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது மர்டர் கான்ட்ராக்ட் எடுத்துருவா, பாதி நீ எடுத்துக்க, அதுல பாதி நான் எடுத்துக்கிறேன். அது வரைக்கும் வாயை மூடிட்டு கிளம்பு, புரியுதா? நீ உன் வேலையை பாரு. தேங்க் யூ. ஏய் போடா. அட்வான்ஸ் தேசியா குருஜி நம்ம டைரியில இருக்கிற அட்ரஸ் என்ன? 7G பிருந்தாவன் காலனி குருஜி. ஆனா நம்ம போனது 7G பிரம்மானந்த ரெட்டி காலனி. அதான் பிரச்சனை நடந்திருக்கு. அதான் அம்மா முகத்தை காட்டாம இப்படி மூடிக்கிட்டாங்க குருஜி. நாம இப்பதான் கரெக்டான வீட்டுக்கு வந்துருக்கோம் குருஜியா. இதான் உள்ளவா. புருஷோத்தமன் சார், நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் அதை நந்துகிட்ட சொல்லுங்க. முன்னாடி மாதிரி இல்ல, முடிவெடுக்கிறதெல்லாம் நந்து தான். நான் வெறும் குமாஸ்தா தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சது இல்ல? ஓகே வச்சிடறேன். நந்துக்கு நானே போன் பண்ணி சொல்லிடுறேன். டே சந்து. மாமா மாமா சொல்லுங்க மாமா. என்ன நடக்குது? உங்க பொண்ணு புடவைய மடிச்சு வைக்க சொன்னாங்க, மடிச்சு வச்ச மாமா. எப்ப பாரு பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிட்டு இருக்கிறியே தவிர வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் பார்க்க மாட்டியா? போட போய் அந்த தேங்காய் வித்த காசெல்லாம் நந்துகிட்ட கொடுக்கணும். அதை பாரு போ. நின்னுட்டே இருக்க போ. சரி நின்னுட்டு இருக்க, சீக்கிரம் போ. சரிங்க மாமா. பால் ரெடி, கட்டில் ரெடி. இவன் மட்டும் இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் நைட் என்ன 10 தடவையா நடக்க போகுது? ஒரு தடவை தான். ரத்னா சீக்கிரம் வாடி. நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் சாங்க்கு டான்ஸ் ஆட போறோம். என்ன ட்ரெஸ் இது? ட்ரெஸ்ல என்ன இருக்கு? அட்ரஸ் இது தானே? அது இல்ல ரத்னா. ஆமா எனக்கு ஒரு டவுட். இந்த ஊ ஆ என்ன? ஐயோ திரும்ப ஆரம்பிச்சிட்டா இவ.